பிருகத் ஜாதகம், பராசர ஹோரா சாஸ்திரம், தேவகீர்த்தி, இந்த 3 நூல்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த 3 பழமையான ஜோதிட நூல்களில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. சிலர்லாம் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரையாகவே இருந்துட்டுருப்பாங்க. ஒன்று போனால் ஒன்று அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்குங்க. அதே மாதிரி எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, எதுவுமே நல்லதாக நடக்காது. எங்கே போனாலும் சண்டை சச்சரவு, நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, யார்கிட்டையுமே நல்ல பேர் வாங்க முடியலையேங்கிற ஆதங்கம் தவிப்பெல்லாம் சிலருக்கெல்லாம் இருக்குங்க. பாபகர்த்தாரி யோகம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்குதுங்க. அந்த தோஷம் இருக்குது பாருங்கள், பாபகர்த்தாரி தோஷம். அது ரொம்ப கடுமையான தோஷங்க. இதுதான் அந்த 3 நூல்களும் சொல்லுது. அதாவது லக்னத்துக்கு முன்னும் பின்னும் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த சிம்ம லக்னத்துக்கு முன்னாடி வீடு உங்களுக்கு அடுத்த வீடு புதன் வீடு, கன்னியில் பாவகிரகம் இருக்கக்கூடாது. சிம்மத்துக்கு பின்பக்கமாக இருக்கிற வீடு கடகம், கடகத்திலேயும் பாவகிரகம் இருக்கக்கூடாது. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருப்பார். 12வது வீட்டில் ராகு அல்லது கேது இல்லைன்னா செவ்வாய் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாமே பாவகர்த்தாரி தோஷம் அப்படிங்கிற தோஷம்தாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க காசு பணம் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுனீங்கன்னா அது திரும்பி வரவே வராது. 2 நாளில் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் இல்லை, 20 வருஷம் ஆனால் கூட உங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் போயிடும். ஏன்னா அந்த பாவகிரகங்கள் இருக்கிறதுனால தூக்கமே இல்லாமல் போயிடும். சில நேரங்களில் எதிர்ப்பு உணர்வுகள், அதாவது எதிர்மறை சிந்தனைகள், இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல உணவு கிடைக்காது. ஏன்னா லக்னத்துக்கு முன்னும் பின்னும் பாவகிரகங்கள் இருந்தால் உணவு கிடைக்காது. வேலைக்கு நேரத்துக்கு சாப்பிட முடியாது. உணவு சரியாமை, டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பாபகர்த்தாரி தோஷம் இருக்கிறதுனால அது இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பிரிவு, பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த பாவகர்த்தாரி தோஷங்கிறது இருந்தாலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். எல்லார்ட்டையும் கவனமாக பேசணும், கவனமாக பழகணும். இந்த பாவகர்த்தாரி தோஷம் உள்ளவங்களை பார்த்தாலே கொஞ்சம் முகமே வாடி போயிருப்பாங்க, உற்சாகம் இல்லாமல் இருப்பாங்க, வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை சந்திச்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே ரொம்ப நல்லா வந்த மாதிரி எல்லாம் தெரியும், திடீர்னு பார்த்தா கையை விட்டு ஒன்று ஒன்றா போயின்னு இருக்கும். அதனால தான் இந்த பாவகர்த்தாரி தோஷத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் யாரையும் நம்பாமல், நண்பராக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் வீட்லேயும் சரி, பெருசாக யாரையும் நம்பாமல் உங்களை நம்பிக்கிட்டு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் யாரை நம்பினாலும் அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த பாவகர்த்தாரி தோஷம் இருக்கிறவங்களுக்கு சேமிப்பே இருக்காது. ஓட்டக்கைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படியே செலவுகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாதிப்புகளையும் இது கொடுக்கும். சரி, இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்கா? பாவகர்த்தாரி தோஷத்தில் பிறந்தாச்சு, லக்னத்துக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பாவகிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னதானம் இதுக்கு மிகப்பெரிய பரிகாரம். எப்போ வேணாலும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடலாம். அதே மாதிரி திருப்பதி கோவிலுக்கு ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை நீங்கள் சேவிக்கிறதுக்கு திருப்பதிக்கு நீங்கள் நடந்து போகணும். நடைபாதையில் நடந்து போய் நீங்கள் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்வதன் மூலமாக இந்த பாவகர்த்தாரி தோஷம் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு யோக பலனை எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த 2 பரிகாரங்கள், ஒன்று அன்னதானம், இன்னொன்று பெருமாளை சேவிக்கிறது, நடந்து போய் சேவிக்கிறது. அது மாதிரி பண்ணுங்கள். பாவகர்த்தாரி தோஷம் எல்லாமே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் எல்லாம் உருவாகும். தடங்கல்கள் எல்லாமே விலகி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.